எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் புதுப்பட்டி கடமலை கிராமத்துல வந்துட்டு இருக்கோம். தருமபுரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? தருமபுரி ஒகேனக்கல் பக்கம் தான் வரங்கண்ணா. ஜல்லிக்கட்டுக்காக வரங்கண்ணா. நான் நேத்து வந்து அரியலூர் மாவட்டம் கொண்டு போயிருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் என்ன ஊரு மங்களாபுரத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆமாண்ணா. மாட்டுக்கு பேருனா? நம்ம மாட்டு பேர் வந்து மரபேங்க ஜல்லிக்கட்டு வீரா பிரதர்ஸோட வீரா பிரதர்ஸுடைய நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம், ஜல்லிக்கட்டு நாயகன் வீரா. எத்தனை வருஷமான மாடு வளர்த்திட்டு? 2021 தருமபுரியில வந்து ஜல்லிக்கட்டு நடந்தாங்க நம்ம ஊர்ல. அதுல பார்த்து நமக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. அந்த ஆர்வத்துல நாங்க மாடு வந்து 2021 இருந்தே மாடு வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம். 4 வருஷம் மாடு ஓட்டிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜல்லிக்கட்டுல மாடு விட்டு? நான் இதுக்கு வந்து 2022 இருந்தே மாடு கொண்டு போயிட்டு இருக்கேன். மதுரை, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, நாமக்கல் எல்லா பக்கம் மாடு கொண்டு போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஜல்லிக்கட்டுலயாவது அவுத்திருப்பீங்க. கண்டிப்பாண்ணா. வருஷம் ஒரு 6 to 10 ஜல்லிக்கட்டு வைப்போங்கண்ணா. உங்களுக்கு எதனால நான் வந்து மாடு வளர்க்கணும்னு தோணும்? நான் மரபேங்க ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தை காப்போம்னு சொல்றேன். சூப்பர். அதாவது ஒரு சின்ன விஷயம்னா, துபாயில வந்து தேசிய பறவை வந்து என்னது ஃபிளைட்ல கொண்டு போய் வளைச்சு கொண்டு போய் விலை கொடுத்து கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க. நம்ம மக்கள் தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு பேணிக்காக நம்ம ரொம்ப நமக்கு ஒரு விருப்பம். நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே அந்த விஷயத்துல வந்து முழு ஈடுபாடா இருக்காங்க. அதுல ஒரு ஆர்வத்தோட செஞ்சுட்டு இருக்கோம். மரபேங்க ஜல்லிக்கட்டு வீராபுர சார்பாக அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியா மாடு வருங்க, நல்லபடியா வளங்க. மாடை வாங்கி கண்டோ மாடோ எல்லாம் நல்லபடியா நாட்டினத்தை காப்பாற்றணும், கலாச்சாரத்தை உருவாக்கணும், கலாச்சாரத்தை பேணி காக்கணும். மரபேங்க ஜல்லிக்கட்டு சார்பாக அனைவருக்கும் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள், அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கணும்.